கதையின் சாராம்சம் என்னவென்றால், நாம் எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகி திரிகிறோம். அடுத்தவரை இம்சிப்பது எளிது. கோபப்படுவது, பொறாமைப்படுவது, வெறுப்பது, கர்வப்படுவது இதெல்லாம் எளிது. கெட்ட குணங்கள் தலை தூக்கும் போது ஆயுதங்கள் வெளிவருகிறது. ஆனால் அகிம்சை மிகவும் கடினம். ஏனெனில் அகிம்சை என்பது கெட்டவைகளை மறப்பது, மன்னிப்பது, பொறுப்பது மற்றும் கருணையோடு இருப்பது. மறக்கவோ, மன்னிக்கவோ, கருணை காட்டவோ, இரக்கப்படவோ தியாகம் தேவைப்படுகிறது. தியாகம் செய்வது அனைத்திலும் கடினமானது. ஏனைய விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு பிரச்சனை வரும்போது காப்பது நமது தலையாய கடமையாகும். அடுத்தவரை இம்சிப்பது எளிது. கெட்ட குணங்கள் தலை தூக்கும் போது ஆயுதங்கள் வெளிவருகிறது. தப்பித்துக் கொள்ளுங்கள் சாம்ராட், நான் பார்த்துக் கொள்கிறேன். எவ்வளவு நாளாக காத்துக் கொண்டிருந்தேன். தாங்கள் பூரணமாக குணமடைய வேண்டும், இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும் என்று நினைத்தேன். அது இன்று நடந்துவிட்டது. தாங்கள் யார்? எங்கனும் இது நடந்திற்று? கூறுங்கள் பிரபு. தாங்கள் யார் என்றே தங்களுக்கு தெரியவில்லை என்றால் தாங்கள் திரும்ப செல்வது உச்சிதமாக இருக்காது. இந்த அவஸ்தையில் தாங்கள் செல்வதை என்னால் அனுமதிக்க இயலாது. தாங்கள் குணமடைந்த பின் செல்லலாம். நான் சென்றே ஆக வேண்டும் பெண்ணே. இந்த அவஸ்தையிலா? மறந்து விட்டீர்களா? தங்களை கொலை செய்ய துணிந்தவர்கள் தேடிக்கொண்டுதான் இருப்பார்கள். அஜாக்கிரதையால் நடந்தது இது. ஒருவரையும் உயிரோடு விட மாட்டேன். பழிக்கு பழி என்று இறங்கிவிட்டால் அதற்கு ஒரு முடிவே இருக்காது. என்னிடத்தில் தாங்கள் இருந்தால் புரிந்து கொண்டிருப்பீர்கள். எனக்கு எதிரிகள் யாரும் இல்லை. மனதில் எந்த வஞ்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. என் மனதில் யார் மீதும் வன்மம் இல்லை. என்னிடத்தில் தாங்கள் இருந்தால் இப்படியா யோசிப்பீர்கள்? வாருங்கள், என்னுடன் வாருங்கள். மீண்டும் குடிலுக்கு வாருங்கள். சற்று ஓய்விடுங்கள். தாங்கள் பூரணமாக குணமடையும் வரை அல்லது தாங்களை யாராவது அழைத்து செல்ல வரும் வரை தங்களுடைய ஆரோக்கியம், தங்களுடைய பாதுகாப்பு இரண்டும் என் பொறுப்பு, என் தர்மம். வாருங்கள் என்னுடன். தாங்கள் யார்? ஏன் தங்களுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் என் கெட்ட எண்ணங்கள் என்னை விட்டு எங்கோ செல்கின்றன? ஏன் தாங்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என உணர வைக்கின்றது? தாங்கள் வேதங்களை கூறும் பொழுது ஏன் இந்நாட்டின் பெண்கள் அனைவரும் வேதம் கற்கக்கூடாது என்று தோன்றுகிறது? தாங்கள் என் அருகில் இருந்தால் இவ்வுலகமே என் காலடியில் விழுந்து கிடப்பதாக உணர்கிறேன் பெண்ணே. உண்மையாக சொல்கிறேன், தாங்கள் எனக்கு உயிர் அளித்துள்ளீர்கள். நான் என்னுடைய கடமையை தான் செய்தேன். தாங்கள் அன்று எனக்கு தர்மம் செய்த காரணத்தால் நான் இன்று உயிருடன் இருக்கிறேன். இவ்வுலகம் தங்களை என்ன பெயர் வேண்டுமானாலும் சொல்லி அழைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அழைக்க விரும்பும் பெயர் தர்மா.
தாங்கள் எனக்கு ஒருமுறை உயிர் பிச்சை அளித்தீர்கள். தங்கள் குடிலில் இடம் அளித்து மீண்டும் ஒரு உயிர் பிச்சை தர வேண்டுகிறேன். தங்களின் மனதில் நான் என் விழிகளால் சாம்ராட் பிந்துசாரரின் பூத உடலை காணும் வரையில் என்னை பொறுத்தவரை சாம்ராட் பிந்துசாரர் உயிருடன் தான் இருக்கிறார். அவர் சரியாகத்தான் சொன்னார். உயிருடன் உள்ளீர்கள். ஏன்? என்னை உயிருடன் பார்ப்பதில் உனக்கு விருப்பமில்லையா? தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் 100க்கு வாக்களித்திருக்கிறேன். அவளை மணமுடிக்கப் போகிறவரை உயிருடன் கொண்டு வருகிறேன் என்று. எனக்கு இப்பொழுது எவர் மீதும் நம்பிக்கை இல்லை மீர். நம்பிக்கை இல்லையா? சம்ராட், அத்தாக்குதலில் நான் என் உயிர், என் மகன், என் வாரிசையே இழந்திருக்கிறேன். என் மகள் மனம் முடிக்கும் முன்பே விதவையாகி போனார். தங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை. தாங்கள் என்னுடன் பாருங்கள் சாம்ராட். எதிரிகள் நம்மை சூழ்ந்து விட்டார்கள். மொத்த மகதமும் பற்றி எரியும். அதற்கு நீங்கள் இல்லாததை பாருங்கள். என்னோடு தடைப்பட்ட திருமணத்தை அழுது கொண்டிருக்கிறாள். மீர் தங்களின் மகளுடனான திருமணம் என்பது நடக்கும்.
பிந்துசாரர் அவர்களே, நீர்க்கொராசன் எதை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்வான், துரோகத்தை மட்டும் பொறுக்க மாட்டான். அப்படியானால் இன்று முதல் மகதத்திற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீர்க்கொராசம் எதிரணியில் வாளுடனே நிற்பான். சின்னாபின்னமாகிவிடும் தங்கள் மகா சாம்ராஜ்யம். தங்களுக்கு என்னவாகிற்று சாம்ராஜ்யம்? தாங்கள் ஊரை திருமணம் செய்ய இயலாது. மகத சாம்ராஜ் பிந்துசாரர் இந்த மனமாற்றத்திற்கு காரணம் என்ன? சாம்ராட் பிந்துசாரர் யார் நீ? சாம்ராட்டின் தாசி. இவள் பெயர் தர்மா. இவளே என் உயிரை காப்பாற்றினாள். இவளை நான் சாம்ராட், நான் உண்மையில் பாக்கியசாலி. தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்தது. தாங்கள் முழுமையாக குணமடைந்து விட்டீர்கள். செல்லுங்கள். தங்கள் சாம்ராஜ்யத்திற்கும் தங்கள் மக்களுக்கும் தாங்கள் தேவை. தாங்கள் அளித்த சத்திய பிரமாணத்தை காப்பாற்றுங்கள். தங்கள் தர்மத்தை செய்யுங்கள். ஏனெனில் தர்மத்தை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. நான் தங்கள் உயிரை காப்பாற்றினேன். அதற்கு ஈடாக தாங்கள் மகதத்தை காப்பாற்றும். போகலாமா? தாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள். தங்கள் தர்மத்தை செய்யுங்கள். தாங்கள் திருமணமானவர் ராஜா. ராணியுடன் வாழ்வதே தங்கள் தர்மம். ஆனால் நான் உன்னையும் திருமணம் செய்துள்ளேன். இதுவும் உண்மை. நீ மகத அரசனின் மனைவி. ராணி, நீ உன்னுடைய இடம் பாடலிபுத்திரத்தில், என் அரண்மனை. சாம்ராட், ஒரு மனிதனை அழிவின் பாதையில் கொண்டு செல்வதே காதல் அல்ல. நம் இருவரின் காதல் மகதத்தின் வெற்றிக்கு காரணமாக இருக்க வேண்டும், தோல்விக்கு அல்ல. நிச்சயம் மகதத்தின் வெற்றிக்கு நீ சொல்வது காரணமாகும். நான் உனக்கு வாக்களிக்கிறேன். என் கடமைகளை முடித்துவிட்டு உன்னை அழைத்துச் செல்வதற்கு நான் நிச்சயம் வருவேன். தாங்கள் கோர தேவையில்லை. நிச்சயம் வருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இச்சபையின் தீர்மானத்தின்படி சாம்ராட் சந்திரகுப்த மௌரியர் மற்றும் ராஜமாதா ஹெலனாவின் ஒரே மகன் இளவரசர் ஜஸ்டினிடம் மகதத்தை காக்கும் பொறுப்பை ஒப்படைக்கிறோம். மகதத்தை கடுமையான சூழலில் இருந்து மீட்க அவருக்கு எல்லையில்லா அதிகாரத்தை வழங்குகிறோம். இன்று முதல் அனைத்து அதிகாரங்களும் அவருக்கு வழங்கப்படுகிறது. இளவரசர் ஜஸ்டினின் கட்டளையே இன்று முதல் மகத சாம்ராஜ்யத்தின் கட்டளையாகும்.
சாம்ராட் பிந்துசாரர் எங்கே? நிறுத்துங்கள். இது அரசவையின் முடிவு. மகதத்தின் துன்பம் தீர்ந்தது. இனி மகதத்திற்கு யாருடைய தேவையும் இல்லை. அனைவருக்கும் சொல்லுங்கள், சாம்ராட் பிந்துசாரர் நலமாக உள்ளார் என்று. சாம்ராட் பிந்துசாரர், சாம்ராட் பிந்துசாரர், சாம்ராட் பிந்துசாரர். சுவாமி, தங்களை நலமுடன் பார்த்த பிறகு சிவன் மீது இருந்த பக்தி இன்னும் அதிகமாகிவிட்டது. நான் நன்கு அறிவேன், மகதத்தின் இளவரசர் சுசேனை விட்டு அவரது தந்தையை பிரிக்க முடியாது. சாம்ராட் பிந்துசாரர் வாழ்க! 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 என்னை பொறுத்தவரை மகதமே அழிந்து விட்டதாக நினைத்தேன். ஆனால் இல்லை.
பிந்துசாரர் வாழ்க சாம்ராட் 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 பிந்துசாரர் வாழ்க. சாம்ராட் பிந்துசாரர் வாழ்க 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 சாம்ராட் பிந்துசாரர் வாழ்க. என் மகன் திரும்ப வரமாட்டான் என்று அனைவரும் சொன்னார்கள். ஆனால் தாயின் இதயம் இதை நம்ப மறுத்தது. இடைவிடாமல் மனம் தளராமல் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன். இன்று தாங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் வந்ததால் என் பிரார்த்தனை வீண் போகவில்லை என்பது தெளிவாகிறது. பாருங்கள், நீங்கள் இல்லாத மகளுக்கள். ஆனால் இனி எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் அதற்கு முன்பு ஒன்று தெரிந்தாக வேண்டும். சாம்ராட் மீது தாக்குதல் நடத்தியது யார்? மன்னரின் உயிரை எடுக்க யாருக்கு துணிவு வந்தது? அவனுடைய தலையை துண்டிக்க வேண்டும். அம்பை அல்ல, எய்தவனின் தலையைத்தான் துண்டிக்க வேண்டும். அதற்கு அவனை விசாரிக்க வேண்டும். அவன் வாயிலிருந்தே உண்மையை வரவழைக்க வேண்டும்.